சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பு என்பார். அது மாதிரி நம்ம பெருமானை இங்கே பார்த்து வந்திருக்கிறோம். சித்தா பெரை கூடி பெருமானை நினைக்கிறேன் மனத்து உண்மை வைத்தாய். பெண்ணை தென்பால் வெண்ணை நல்கோள் அருட்துறை உள்ளத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்றார் நம்முடைய நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி நாயனார். பொன்னார் மேனியனை புலி தோலை அரைக்க வைத்து உன்னார் செஞ்சரை பிளர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லான். என்ன தேர் பார்க்காத எல்லாருக்காகவும் தான் அந்த வீடியோ. கண்டிப்பாக எல்லோரும் தேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி வர முடியலன்னு ஃபீல் பண்ணுற எல்லோரும் டோன்ட் வரி, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தேரை பார்க்கும்போது அப்படியே அழகாக ஆடி ஆடி வரும்போது அதில் உள்ள அந்த டெக்கரேஷன் பண்ண எல்லா தோரணங்களும் அழகாக சேர்ந்து ஆடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப 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 அழகாக இருக்கும். அதையும் தாண்டி உள்ளே இருக்கிற அந்த கடவுள்களை பார்க்கும்போது அம்மையும் அப்பனுமா ஒரு ராஜா ராணி மாதிரி இந்த தெருவில் வரும்போது ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் வீதி உலா வந்து இந்த மக்களை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த தேரில் அம்மையும் அப்பனும் பார்க்கும்போது இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஓகே, அடுத்து என்ன, நம்ம திருவிழாவுடைய கடைகள் தான். என்ன தான் பெரிய பெரிய மாலுக்கு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் எந்த பொருள் வாங்கினாலும் கிடைக்காத ஒரு ஞாபகம் வந்து இந்த மாதிரி ரோட்டு கடையில், இந்த திருவிழா கடைகளில் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மெமரியை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம தேர் திருவிழாவில் போடப்பட்டிருந்த அத்தனை கடைகளும் வந்து ஒரு ஞாபகங்களை வந்து கொடுத்துச்சு. ஏன்னா நிறைய அந்த 4 வீதி இருக்கும். அந்த 4 வீதியுமே பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய ரோடு அகலமாக பெருசாக இருக்கும். இந்த தேர் வந்து மேலே வீதியில் ஸ்டார்ட் ஆகி தெற்கு வீதியில் முடியும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த 4 வீதியுமே. சாதாரண நேரத்திலே நிறைய கடைகள் இருக்கும். இப்போ திருவிழான்றதுனால சின்ன சின்ன வியாபாரிகள் எல்லாரும் கடைகள் போட்டிருந்தாங்க. இந்த திருவிழாவில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த வெயில் நேரத்தில் நாம் சாமி பார்த்துட்டு வரும்போது வழி நெடுகிலும் வந்து மோர், பானகம், அன்னதானம் இதெல்லாம் கொடுக்கறத பார்க்கும்போது அதை வாங்கி சாப்பிடும்போது அந்த ஃபீலே வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து இப்போது சும்மாவே சொல்ல வேணாம், பயங்கர வெயிலாக இருக்குது. இந்த வெயிலை யாராவது தண்ணி கொடுக்க மாட்டாங்களான்னு நினைக்கும்போது அங்கங்கே நீர்மோர் பானக்கம்லாம் கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வந்த ஃபீலே அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்க்குறது எல்லாமே திருவிழா கடைகளோட பொருட்கள் தான். இப்போ என்ன ட்ரெண்டாக இருந்துச்சோ எல்லா பொருளுமே வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. நிறைய டாய்ஸ், வேல், நிறைய குட்டி குட்டி ஸ்டாச்சுலேருந்து குழந்தைங்க விளையாடக்கூடிய பொருட்கள்னு நிறைய இருந்தது. நம்ம மக்கள்லாம் தேர் போனதுக்கு அப்புறமே நிறைய பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா, இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்டை பார்த்தோன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அத்தனை கூட்டமுமே இந்த 4 வீதியில் தான் நிற்பாங்க. இப்போ ஒரு வீதியிலேருந்து அடுத்த வீதிக்கு போயிட்டாங்கன்னா இப்போது அது ஃப்ரீ ஆகிடும். சாமி பார்த்த எல்லாரும் இங்கே பொருட்கள் வாங்க வந்துடுறாங்க இல்லையா? அப்போ வந்து என்னென்னா அடுத்தடுத்த வீதிகளில் கூட்டம் கம்மியாகிடும். பட் மற்றபடி மக்கள் கூட்டங்கிறது இந்த 4 வீதியில் இருக்கிறதுனால இப்போதைக்கு பழைய பஸ் ஸ்டாண்டும் புது பஸ் ஸ்டாண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரும்ப எங்கெங்கேருந்தோலாம் வந்திருப்பாங்க இல்லையா, எல்லோரும் திரும்ப வந்து அவங்கவுங்க ஊர்களுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. பொதுவாக சித்திரைனாலே திருவிழா தான். எத்தனை ஊர்லேயோ எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான சித்திரை திருவிழாக்கள் நடக்கும். நம்ம தஞ்சாவூரில் இந்த தேர் திருவிழாங்கிறது ரொம்ப விமர்சையாக நடக்கும். நம்ம பெரிய கோயிலை பற்றி சொல்லணுன்னா அது வந்து எவ்வளோ பெருசாக வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். உலக அதிசயங்களை அதை சேர்க்காமல் தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எவ்வளோ அழகான ஒவ்வொரு சிற்பக்கலையும் ஒவ்வொரு செதுக்குனதும் பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கி வர அதோட நிழல் கீழே பட்டதே கிடையாதுன்னா அப்போ அதோட கட்டமைப்பு பில்ட் பண்ணது எவ்வளோ ஒரு நுணுக்கமாக இருந்திருக்கும்ல. கண்டிப்பாக இதுவரை பெரிய கோயில் பார்க்காத எல்லாருமே ஒரு டைம் கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் போய் பார்த்து கீழேந்து மேலே அந்த கோபுரத்தை பார்க்கும்போது மட்டும்தான் உணர முடியும். நம்ம வீடியோஸ்லேயோ ஃபோட்டோஸ்லேயோ
பார்க்குறத விட நீங்கள் நேரில் போய் பார்த்து ஃபீல் பண்ணால் தான் உண்மையாகவே ஃபீல் ஆகும். அந்த கோபுரம் எப்படி பிரம்மாண்டமாக இருக்கோ அதே மாதிரி உள்ள ஒருத்தர் இருப்பார். அவரை பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருப்பார். அவர் தான் நம்ம சிவன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரம்மாண்டமான லிங்கமாக இருப்பார். வெளியே நம்ம நந்தீஸ்வரர் இருப்பார். அவரும் பிரம்மாண்டம். ஸோ அந்த கோயில் ஃபுல்லாகவே பிரம்மாண்டம் தான். சங்கர் படம்லாம் என்னங்க செட்டு, இதுதான் உண்மையான செட்டு. அவ்வளோ பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருக்காரு நம்ம ராஜராஜ சோழன். நிஜமாக அவரை ரொம்ப ரொம்ப அவருக்கு எல்லாருமே நன்றி சொல்லணும். அவர் இப்போ இல்லைனாலும் அவர் வடிவமைச்சு கொடுத்த அந்த கோயில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னா அப்போ அவர் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருப்பார். அப்போனா எவ்வளோ பார்த்து பார்த்து கட்டியிருப்பார் இல்லையா? இது பெருவுடையார் கோயிலுங்கிறது நம்ம சோழ தேசத்தோட பொக்கிஷம். ஓகே, கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.